ஆட்டம் போதுமா இல்ல இன்னும் கொஞ்சம் வேணுமா அப்படின்னு த்ரிஷாவுக்கே டஃப் கொடுக்கிற வகையில தான் தியேட்டர்ல ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் என கில்லி படத்தோட ரீ ரிலீஸ செலிப்ரேட் பண்ணிட்டு வர்றாங்க. கடந்த 2 நாட்களா இன்ஸ்டாகிராம் ஓபன் பண்ணாலே கில்லி படத்துல வரக்கூடிய அந்த பாடல்களுக்கு ஏத்த மாதிரி ரசிகர்கள் டான்ஸ் ஆடி அதை ரீல்ஸா ஷேர் பண்றது தான் இப்போ ட்ரெண்ட்ல இருக்கு. ஒரு 2 நாளுக்கு முன்னாடி நீங்க எல்லாமே ஓட்டு போட்டு வந்துட்டீங்களா அப்படின்னு எல்லாருக்கிட்டையும் கேட்டிருப்போம். நீங்க போயிட்டு வந்துட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி இப்போ கில்லி படத்தோட ரீ ரிலீஸுக்கு போயிட்டு வந்துட்டீங்களா இல்ல போலாமா அப்படிங்கிற டாக் அதிகமா இருக்குன்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு புது படம் வெளியானா எந்த அளவுக்கு செலிப்ரேஷன் இருக்குமோ அதற்கு ஏற்ற மாதிரி கில்லி படத்தோட ரீ ரிலீஸ் செலிப்ரேஷன் தான் இப்போ ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கு. அந்த படத்துல வரக்கூடிய ஒவ்வொரு பாடல்களை ரசிகர்கள் ரசிச்சு அந்த அளவுக்கு ஒரு செலிப்ரேட் பண்றாங்கன்னே சொல்லலாம். கடந்த 20ஆம் தேதி தான் கில்லி படம் ரீ ரிலீஸ் செய்யப்பட்டது. 20 வருஷங்களுக்கு அப்புறமா இப்போ இந்த படம் வசூல்ல சாதனை படைச்சிருக்கு. நடிகர் விஜய் தமிழ் சினிமாவின் தளபதியா கொண்டாடப்பட்டு வரும் ஒரு நடிகராக இருக்கிறார். நாளைய தீர்ப்பு என்ற திரைப்படத்தின் மூலமா அறிமுகமாகி பல விமர்சனங்களையும் சந்தித்த விஜய் படிப்படியாக முன்னேறி இன்று இந்த இடத்தை அடைந்திருக்கிறார். தமிழில் மட்டுமல்லாமல் இந்தியாவில் ஏன் உலகளவில் இவரினுடைய படங்கள் வசூல் சாதனை செய்து வருகிறது. விமர்சனங்களுக்கு அப்பாற்பட்டு இவரினுடைய படங்கள் வசூல் சாதனை செய்து வருகிறது. அந்த அளவிற்கு ரசிகர்கள் பட்டாளத்தை கொண்டிருக்கிறார் விஜய். தற்போது ஒரு நடிகராக மட்டுமல்ல ஒரு அரசியல் கட்சி தலைவராகவும் வலம் வந்து கொண்டிருக்கிறார். தமிழக வெற்றி கழகம் என்ற கட்சியை துவங்கிய விஜய் தளபதி 69 படத்திற்கு பிறகு நடிப்பிலிருந்து விலக இருக்கிறார். தற்போது கோட் படத்தில் நடித்துக் கொண்டிருக்கும் விஜய் அடுத்ததாக தளபதி 69 திரைப்படத்தில் நடிக்க இருக்கிறார். எனவே இவ்விரு படங்கள் தான் விஜய் நடிப்பில் அடுத்ததாக திரையில் வெளியாக இருக்கும் படங்கள் என நினைத்துக் கொண்டிருந்த ரசிகர்களுக்கு சந்தோஷமான விஷயம் ஒன்று நடந்தது. விஜயின் திரைப்பயணத்திலேயே மிகப்பெரிய வெற்றியை பெற்ற கில்லி திரைப்படம் தற்பொழுது ரீ ரிலீஸ் ஆகி இருக்கிறது. தரணி இயக்கத்துல விஜய், த்ரிஷா, பிரகாஷ்ராஜ் ஆகியோரின் நடிப்பில் 2004ஆம் ஆண்டு வெளியான இந்த படம் கமர்ஷியல் படங்களுக்கு எல்லாம் ஒரு முன்னோடியாக இருந்து வருகிறது என்றே சொல்லலாம். பிளாக் பஸ்டர் வெற்றியை பெற்ற இந்த படம் விஜய் ரசிகர்களுக்கு மட்டுமின்றி ஒட்டுமொத்த சினிமா ரசிகர்களுக்கும் மிகவும் பிடித்த படம். இந்த நிலையில இந்த படம் சில தினங்களுக்கு முன்பு உலகம் முழுவதுமே ரீ ரிலீஸ் செய்யப்பட்டது. என்னதான் இந்த படம் வெளியாகி 20 வருஷங்கள் ஆனாலுமே பல முறை டிவில இந்த படத்தை பார்த்திருந்தாலும் ரசிகர்கள் தற்போது இந்த படத்தை திரையில் பார்த்து கொண்டாடி வருகிறார்கள். அதன் காரணமாக இந்த படம் ரீ ரிலீஸிலும் வசூல் சாதனை செய்து வருகிறது. வெளியான 3 நாட்களிலேயே இந்த படம் கிட்டத்தட்ட 10 கோடி ரூபாய்க்கு மேல் வசூல் செய்திருக்கிறது. இதனையடுத்து ரீ ரிலீஸில் அதிக வசூலை ஈட்டிய முதல் தமிழ் படம் என்ற சாதனையை கில்லி படைத்திருக்கு. அது மட்டுமல்ல உலக அளவுல ரீ ரிலீஸில் அதிக வசூலை ஈட்டிய படங்களான அவதார், டைட்டானிக் ஆகிய படங்களின் வரிசையில இந்த படம் இணைந்திருக்கு. இது மிகப்பெரிய சாதனையாக பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில இந்த படம் இன்னும் ஓரிரு வாரங்களுக்கு ஹவுஸ்ஃபுல் காட்சிகளாக ஓடி மேலும் வசூலிக்கும் என்ற எதிர்பார்ப்பு அனைவரிடமுமே இருந்து வருகிறது.